சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியும் 2 தான் எடுத்திருக்கேன். இஞ்சி தோல் சீவி வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய், புதினா 2 கைப்பிடி அளவு, பூண்டு அப்படியே கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சிக்கன், நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. எண்ணெய் கம்மியாக இருக்குது. எண்ணெய்க்கு கொஞ்சம் நம்ம நல்லா வேணும்னும் போது ஊற்றிக்கணும். கொஞ்சம் முதலே எண்ணெய் நிறைய ஊற்றிட்டோம்னா எண்ணெய் ஆயிலாக இருக்குது கையில். கொஞ்சம் நம்ம தேவைப்படும் போது பார்த்து ஊற்றினோம்னா அடி பிடிக்கும் போது கொஞ்சம் ஊற்றலாம். ஆயில் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுங்க இது. அரிசி இது பாஸ்மதி அரிசி. இந்த இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். குக்கரில் ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, எண்ணெய் ஊற்றி தாளிப்பு. வெங்காயம் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கணும். கொஞ்சம் லிட்டில் பிட் உப்பு போட்டுக்கலாம். நான் பொதுவாக தக்காளி போடும்போது தாங்க உப்பு போடுவேன். ஏன்னா அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. தக்காளி போடும்போது போட்டுடுவேன். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகா பேஸ்ட் இது. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் இதுவாகும். இன்னும் குட்டி குட்டியாக கூட நம்ம தக்காளியை கட் பண்ணலாங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. நான் சின்னதாக தான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சீக்கிரம் இதுவாகிடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டதால் அடி பிடிக்குங்க. கொஞ்சம் ஆயில் வேணால் இந்த சமயத்தில் விட்டுக்கலாம். நம்ம அடி பிடிக்கிறது தெரியும் நமக்கே. கொஞ்சம் சிம்மில் கூட வச்சிடலாம். புதினாவும் நல்லா வதங்கினுச்சுன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அது சிக்கன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் இது. சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் பிரியாணியில் நல்லாயிருக்கும். சிக்கன் கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் அதிலே நசுங்கி தூளாகிடுதுங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம போடணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பீஸுக்கு தான் எடுத்து நான் சிக்கனுக்கு வைப்பேன். எப்போவுமே ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷாக எடுத்து போட மாட்டேன். கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைக்காக எடுத்து வச்சுடுவேன் எப்போவுமே. இது சிக்கன் கொஞ்சம் நீச்ச வாசனை வரும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் பிரியாணிக்கு கலர் பவுடர் போட மாட்டோம். கொஞ்சம் இங்கே கலர் பவுடர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த மஞ்சளோட கலர் தான் லைட் கலராக தான் இருக்கும். தண்ணி 1 டம்ளர் பாசுமதி அரிசி, அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்குங்க. நான் 2.5 டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி. அதுக்கு 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் அளவு வருதுங்க. 1 இன்ச் அளவுக்கு மேலே தண்ணி வருது. நல்லா கொதிக்குது. குக்கர் போட்டு வெயிட் வச்சுட்டேங்க. கரெக்டாக 2 விசில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.